Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைல்ல சூப்பரான பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பத்த வச்சு நல்ல ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமா உப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம்ஸ் பாஸ்தா எடுத்திருக்கேன். இது நார்மல் பாஸ்தா தான். உங்களுக்கு ஹெல்தியர் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க வீட் பாஸ்தா இல்ல மில்லட்ஸ் பாஸ்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தாக்கு வந்து டேஸ்டே வேக வைக்கிற பதம் தான். இது கொஞ்சம் குழஞ்சிருச்சுனாலோ இல்ல உடஞ்சிருச்சுனாலோ நம்ம பாஸ்தா சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருக்காது. அதனால அது கொஞ்சம் கவனமா அடிப்பிடிக்காம பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையில எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சா இல்லையான்னு. வெந்ததுமே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சுடு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து 2-3 தடவை பச்சை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காக பண்றோம் அப்படின்னா அந்த சூட்டோடய விட்டோம் அப்படின்னா பாஸ்தா இன்னும் ஜாஸ்தியா வெந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த குக்கிங் ப்ராசஸை அதோடு ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம வந்து பச்சை தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா பச்சை தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்த பாஸ்தாவை ஒரு அடிக்கடியில போட்டு வச்சிருங்க. இது நல்லா ஆறட்டும். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வேக வச்ச பாஸ்தா, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா, கடுகு, உளுத்தம் பருப்பு, டொமேட்டோ சாஸ், வதக்கறதுக்கு தேவையான எண்ணெய், கடைசியா பெப்பர் பவுடர். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடக்கல் வச்சுக்கோங்க. 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். கடுகு வெடிச்சு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் உப்பு, மிளகாய் தூள், கறி மசாலா இல்லை கரம் மசாலா உங்ககிட்ட எந்த மசாலா இருக்கோ, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு 1/2 கப் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் ஆட் பண்ணதுமே கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் மசாலாஸும் சாஸும் நல்லா சேர்ந்து வெந்து வரும். பச்சை வாசம் டக்குன்னு போகும். டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1/2 தக்காளியை வந்து மிக்சியில அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மசாலா கொதிக்கிற டைம்ல நம்ம வேக வச்ச பாஸ்தா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி கிளறக்கூடாது. மேலாப்புல பாஸ்தால அந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு மட்டும் கிளறி விட்டா போதும். கடைசியா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதுவுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் சாஸ் பாஸ்தால நம்ம வீட்ல யாரும் விரும்ப மாட்டாங்க. நல்ல காரசாரமா வேணும். அதனாலதான் நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி செய்யறோம். அவ்வளவுதான், நம்ம வீட்டு ஸ்டைல் சவுத் இந்தியன் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூடவே நீங்க வந்து ஒரு முட்டையும் கடைசியா உடைச்சு விட்டுக்கலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி வந்து பல முறை நம்ம வீட்டுல செஞ்சு டேஸ்ட் பண்ண ரெசிபி. நம்பி ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.